குட் ஈவினிங். ஓம் சாந்தி. ஒரு 2 நிமிஷம் சின்னதா ஒரு தியான பயிற்சி செய்துட்டு நம்ம கிளாஸை தொடங்கிடலாம். நான் ஆத்மா. இப்பொழுது உண்மையான சத்தியமான யுகத்திற்கு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றேன். எனக்குள்ளே சர்வ குணங்கள் நிறைந்து வைகுந்தத்திற்கு அதிபதியாக வேண்டும். எனக்குள்ளே ஆத்ம ஞானம் நிறைந்து இந்த சங்கம யுகத்தில் நான் செய்த முற்பிணை அனைத்தும் தீர்ந்து என்னுடைய கர்மங்கள் முடிந்து புண்ணிய கர்மங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஆத்ம பேட்டரி சார்ஜ் அடைவதன் மூலமாக நான் ஆத்மா சதா குஷியாக, ஊக்க உற்சாகத்துடன், மகிழ்ச்சியாக, தைரியமாக இந்த சங்கம யுகத்தில் பரமாத்மாவின் துணையோடு வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷமாகும். இந்த பொக்கிஷத்தை சிறிதளவு கூட வீணடிக்காமல் இந்த சங்கம யுகம் முழுவதும் பரமாத்மாவினுடைய அன்பு, பாதுகாப்பு, பாலனை, துணை இதன் மூலமாக நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றேன். ஓம் சாந்தி. இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கீதையினுடைய பகவான் யார், பரமாத்மாவிற்கும் கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பரமாத்மாவுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம்? எத்தனை பேருக்கு தெரியும்? கிருஷ்ணர் யார்? சிவன் யார்? சிவன் யாரு? பரம் ஆத்மா. பரமாத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? சுப்ரீம் ஃபாதர், உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா. கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா தேவ ஆத்மா. கிருஷ்ணர் எந்த யுகத்தை சார்ந்தவர்? சத்தியுகத்தை சார்ந்த. சத்தியுகத்தை சார்ந்தவர். வெரி குட். கிருஷ்ணருக்கு தாய் தந்தையர் இருக்கிறாங்களா? இருக்காங்க. பரமாத்மாவிற்கு கிடையாது. கிடையாது. கிருஷ்ணரோட தாய் தந்தையர் யாராக இருப்பாங்க? தேவ ஆத்மாவாக இருப்பாங்களா, இல்ல வேற யாராவது இருப்பாங்களா? தேவாத்மாவா தான் இருக்கும். தேவ ஆத்மாவாக இருப்பாங்க. கிருஷ்ணருக்கு இந்த 5 தத்துவங்களினாலான உடல் இருக்குதா இல்லையா? இருக்கு மேம். இருக்குது. பரமாத்மாவுக்கு கிடையாது. அவரை என்னன்னு சொல்லுவோம்? நிரா ஆக்காரி. நிர் ஆக்காரி அப்படின்னா, நிர் அப்படின்னா இல்லாத, ஆக்காரி என்றால் உடல். அப்ப நிர் ஆக்காரி என்றால் உடல் அற்றவர் என்று பொருள். நம்ம எல்லாருமே சாக்காரி, உடல் இருக்கிறவங்க. பரமாத்மா எங்க வசிப்பவர்? பரந்தாமத்துல. பரந்தாமம். கிருஷ்ணர் எங்க வசிக்கிறாரு? பூமியில. பூமியில. அப்போ அந்த பூமியானது என்னவென்று அழைக்கப்படும் அந்த நேரத்துல? அந்த நேரத்துல பூமி சத்தியலோகம். சத்தியயுகம், ஸ்வர்க்கம், வைகுந்தம்
இப்ப நம்மலாம் வைகுந்தம் வைகுந்தம்ங்கிறோம்ல, வைகுந்தம் என்ன வானத்திலயா இருக்குது? வைகுந்தம் என்பது இந்த பூ உலகத்துல சத்தியுகம் தான் வைகுந்தம். அப்ப வைகுந்தவாசி கிருஷ்ணர். கிருஷ்ணர் பிறந்தது சத்தியுகத்துல. இப்ப நம்ம சாஸ்திரங்கள்ல என்ன பட்டிருக்கிறது? கிருஷ்ணர் வந்து கீதைய எப்ப சொன்னாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த யுகத்துல சொன்னாரு? துவாபர யுகம். துவாபர யுகம். ஆனா இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? கிருஷ்ணர் சத்தியுகத்தை சார்ந்தவரா துவாபர யுகத்தை சார்ந்தவரா? சத்தியுகம். சத்தியுகம். அதாவது கிருஷ்ணர் சத்தியுகத்துக்கு வர்றாரு. ஏன் சத்தியுகத்துக்கு வர்றாரு? ஏன்னா அவரு தேவ ஆத்மாவாக வர்றாரு. தேவ ஆத்மாவினுடைய மகிமைகள் என்ன? 16 கலைகள் நிறைஞ்சிருக்கணும். அனைத்து குணங்களும் நிறைஞ்சிருக்கணும். அஹிம்சா பரமோதரம், அதாவது அஹிம்சை என்பதுதான் எட்டர்னல் ரிலீஜன், உயர்ந்த ஒரு தர்மமாக இருக்கணும். சர்வ சக்திகள் நிறைஞ்சிருக்கணும். இப்படித்தான் வந்து தேவதைகளின் மகிமைகள் பாடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த தேவதையின் மகிமை உடைய இந்த தேவாத்மா இருக்கும் பொழுது அசுர ஆத்மா இருப்பாங்களா? அசுர ஆத்மா அந்த நேரத்துல இருக்க முடியுமா? சத்தியுகம் எப்படிப்பட்டதுன்னெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அங்க வந்து விகாரங்கள் இருக்காது, அங்க துக்கம் இருக்காது, அங்க வன்முறை இருக்காது. அப்ப கிருஷ்ணர் துவாபர யுகத்தை சார்ந்தவர்னு சொல்லுவதன் மூலமும், கிருஷ்ணர் அவதரித்ததே பல அசுரர்களை கொல்வதற்காக அப்படின்னு சொல்வதன் மூலமும் இது ரெண்டுமே முரண்படுதா இல்லையா? இப்போ உங்களுக்கு என்ன நம்பிக்கை வந்திருக்கிறது? கிருஷ்ணர் எந்த யுகத்தை சார்ந்தவர்? இதுல கிளாரிட்டி இருக்குதா இப்போ? கிருஷ்ணர் சத்தியுகத்தை சார்ந்தவர். கிருஷ்ணர் சத்தியுகத்தை சத்தியுகத்தை சார்ந்தவர். சார்ந்தவர். அப் ம் அது ஃபுல் சைக்கிள் 84 பிறவியும் எடுத்துட்டு இருக்காரு. ம் அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணருடைய வரலாறு. சத்தியுகத்தை சார்ந்த கிருஷ்ணர் 84 பிறவிகள் எடுத்து தன்னுடைய இறுதி பிறவியில அவருடைய ஷரீரத்துல சிவ பரமாத்மா அவதரித்து அவர் மூலமாக இந்த ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தை இவரும் கேட்டுதான் கிருஷ்ணராகவே சத்தியுகத்துல ஆறாரு. அப்ப சத்தியுகம் அப்படிங்கிறது படைக்கப்படும் பொழுது அங்க துக்கம், அசாந்தி, வன்முறை அதெல்லாம் இருக்கவே முடியாதே. அப்ப எதுக்கு கீதைய சொல்லணும்? அப்ப சத்தியுகத்திலையும் கீதைக்கான தேவை இல்லை. ஏன்னா இந்த சங்கம யுகத்துல தான் ஆத்மாவுக்கு தேவையான உண்மையான கீதா ஞானமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? இப்பதானே நம்ம ஆத்ம உணர்வோடு இல்ல, நம்ம தேகம் தேகம்னு நம்ம நம்மள நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப எப்பொழுது நமக்கு ஆத்ம உணர்வு இல்லையோ, எப்பொழுது அஞ்ஞானம் இருக்கிறதோ அப்பொழுதுதானே நமக்கு இந்த ஞானமானது கற்றுத்தரப்பட வேண்டியிருக்கும். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பெரிய படிப்பு படிச்சிருக்கிறீங்க. உதாரணத்துக்கு ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆவதற்கான படிப்பு படிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த அளவு அறிவு இருக்கிறது. இப்போ உங்களை உட்கார வச்சு நான் ஏ வந்து இப்படித்தான் எழுதணும், ஆங்கிலத்துல ஆல்பபெட் ஏங்கிறது இதுதான், இது ஸ்மால் லெட்டர், இது வந்து பிக் லெட்டர் அப்படின்னு நான் சொன்னா உங்களுக்கு என்ன என்ன யோசிப்பீங்க நீங்க? ம் என்னன்னு நீங்க என்ன நினைப்பீங்க? அனைத்து ஞானத்தின் மூலமாகத்தான், இந்த ஆத்ம ஞானத்தின் மூலமாகத்தான் ஒரு தேவாத்மாவாகவே அவர் உருவாராரு. தேவாத்மாவாக ஆகும் பொழுது யுகமும் சத்தியுகமாக இருக்கிறது, சொர்க்கமாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல ஆத்மாக்கள் எல்லாருமே, அதாவது அந்த தேவதைகள் எல்லாருமே அவர்களுடைய ஆத்ம உணர்வுல தான் இருப்பாங்க. அவர்களுக்கு துக்கம் அசாந்தியே இருக்காது. அப்போ போய் இந்த ஆத்ம ஞானத்தை ஏன் கொடுக்கணும்? தேவைப்படுமா அந்த நேரத்துல சத்தியுகம் திரேதா யுகத்துல? என்ன நினைக்கிறீங்க? சத்தியுகம் திரேதா யுகத்துல ஆத்ம ஞானம் தேவையா? தேவையில்லை மேம். தேவையில்லை. தேவையில்லை சிஸ்டர்.
ம் தேவையே கிடையாது இறைவனை இல்லையா? வழிபாடு பண்ற தேவை கூட இருக்காதுங்கிற அளவுக்கு தூய்மையான ஆத்மான்னு ம் சொல்லிருக்கீங்க. அப்படி தூய்மையான ஆத்மாவாக இருப்பாங்க. அங்க வந்து டியூவாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற இரட்டை தன்மையே இருக்காது. இப்ப நம்ம இந்த ஞானத்தின் மூலமாக நாம் ஆத்மா சரீரம் அல்ல, நமக்கு எதனால துக்கம் வருது, நம்மளுடைய சுகம் அப்படின்னா என்ன, ஆத்மாவினுடைய சுய தர்மம் என்ன, என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, இதையெல்லாம் நாம அறிஞ்சிருக்கிறோம். நமக்கு ரெண்டு சைடுமே தெரியுது. ஒரு நாணயத்திற்கு இரண்டு சைட்ஸ் இருக்குதுல்ல, அது போல இந்த வாழ்க்கையில நிகழுகின்ற சுகம் துக்கம் இது ரெண்டும் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா சத்தியுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் இந்த ரெண்டு பக்கங்கள் இருக்காது. இப்ப என்ன சொல்றாங்க, மனித வாழ்க்கையே இன்பமும் துன்பமும் நிறைந்தது அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே துன்பமானது துவாபரத்திலிருந்து தான் உருவாகுது. சத்தியுகமும் திரேதா யுகமும் பிரம்மாவின் பகல்ல இருட்டு இருக்காது. எந்த இருட்டு? அஞ்ஞானத்தின் இருட்டு இருக்காது. அப்ப அந்த அஞ்ஞானத்தின் இருட்டு இல்லாத பொழுது ஆத்மாக்கள் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த நேரத்துல கீதையின் ஞானம் கொடுக்கப்பட வேண்டியதில்லை. கிருஷ்ணரோ ஒரு அழகான சத்தியுக இளவரசர். அவர் இந்த சத்தியுகத்துல சுகத்தோடு வாழ்வதற்காக பிறந்திருக்கிறாரு. அங்க எந்த கம்சனும் இல்லை, எந்த கௌரவர்களும் இல்லை. அப்ப அந்த நேரத்துல இந்த உலகமே சுகம் சாந்தியோடு நிறைஞ்சிருக்கிற அந்த வைகுந்தமாக இருக்குது. அப்ப கண்டிப்பா சத்தியுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் கீதையின் ஞானம் வழங்கப்படவில்லை. அப்ப துவாபர யுகத்துல கிருஷ்ணரே இல்லையே. அப்ப கிருஷ்ணருங்கிறது அப்ப உண்மையிலேயே துவாபர யுகத்துல இந்த கீதையை சொன்னவர் யாரு? கீதையை எழுதினவர் யாரு? வியாசர் இல்லையா? வியாச முனிவர் தானே கீதையை எழுதினாரு. வியாசருக்கு யாரு சொன்னாங்க? சோ இதனுடைய ரகசியங்களை எல்லாம் நம்ம முந்தைய கிளாஸ்கள்லயும் பார்த்திருக்கிறோம். இந்த சங்கம யுகத்துல யார் பரமாத்மா கூறுகின்ற இந்த உண்மையான கீதை ஞானத்தை கேட்கிறார்களோ, கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில தாரணை செய்கிறார்களோ, அவர்கள் சத்யுகம் திரேதாயுகத்தை கடந்து துவாபரத்துக்கு வரும் பொழுது ஆத்மா துக்கத்தை அனுபவிக்க ஆரம்பிக்குது. எதனால? ஆத்மாக்குள்ள அவகுணங்கள் வருது, விகாரங்கள் வருது. அதனால என்ன ஆகுது? ஆத்மா துக்கத்தை சந்திக்குது. இப்படி துக்கத்தை சந்திக்கும் பொழுது அந்த தேடல் ஏற்படுது ஆத்மாக்குள்ள. இந்த என்ன தேடல்? இந்த துக்கத்திற்கான காரணம் என்ன? எப்படி கௌதம புத்தர் சொன்னார் இல்லையா, ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஒரு தேடல் தேடி இருக்கிறாரு. ஓ, இப்படி ஒரு முதுமை வருகிறதே, இப்படி ஒரு பிணி வருகிறதே, இப்படி மக்களோட வாழ்க்கையில கஷ்டம் வருதே, இதற்கு காரணம் என்ன? ஒரு விஷயம் நடக்கும் பொழுதுதானே தேடல் ஏற்படும். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்துல ஒரு நோயே இல்லைன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்ப கரோனான்னு நமக்கு தெரிஞ்சது. கரோனா இல்லாத நேரத்துல கரோனா வரும்னு எப்படி நம்மளால யோசிக்க முடியும்? ஒரு விஷயம் வரும் பொழுதுதான் அதற்கான தீர்வுக்கான தேடல் என்பது ஏற்படும் இல்லையா? அப்படி துவாபர யுகத்துல தேவதைகள் அசுர மார்க்கத்துல, அதாவது வாம மார்க்கம், பாவத்தினுடைய வழி, அதுல போகும் பொழுதுதான் ஆத்மாக்கள் துக்கத்தையே அனுபவம் செய்றாங்க. அந்த துக்கத்தின் காரணமாக இப்ப இந்த மெய் ஞானத்தினுடைய தேடல் ஏற்படுகிறது. அப்படி தேடும் பொழுது இந்த சங்கம யுகத்தின் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே ஆத்மால இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. ஆத்மால எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கா இல்லையா? வாங்க சிஸ்டர். அக்கா இருக்கு. எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு இல்லையா? அப்ப நமக்கு எது வேண்டுமோ அது எமர்ஜ் ஆகுது. அப்படி எழுதப்பட்ட அந்த கீதையினுடைய மூலம் என்ன? முந்தைய கல்பத்துல சங்கம யுகத்துல பரமாத்மா வந்து இந்த லேக்ராஜ் என்பவரின் உடலில் அவதரித்து அந்த அவதரித்த நாள் முதல் இன்று வரை சொல்லப்பட்ட ஞானம். இந்த ஞானத்தினுடைய அடிப்படையில தான்
துவாபர யுகத்துல அந்த கீதையானது எழுதப்பட்டிருக்கிறது. காட்சிகளாக அவருக்கு தெரியுது. மகாபாரதம் அப்படிங்கிறது காட்சிகளாக தெரியுது. அந்த காட்சிகள் உடைய ஆதாரத்துல இவர் கற்பனையாக கதை எழுதுறாரு. அந்த காட்சிகளினுடைய ஆதாரத்துல இவரு கதைகள் எழுதுறாரு. இத சாய்லக்ஷ்மி சிஸ்டர் கூட ஒரு கிளாஸ்ல விளங்கப்படுத்தினாங்க. அவரே ஒரு சாப்டர்ல எழுதியிருக்கிறாரு. என்னுடைய கற்பனையில் உதித்த விஷயம்தான் இது அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அப்ப அந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு கதை எழுதும் பொழுது இந்த உலகத்துல இந்த அவகுணங்கள் அசுர குணங்கள் வரும் பொழுது மனிதர்களினுடைய புத்தி எப்படி மாறுது, எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர்கள் செய்றாங்க அப்படிங்கிறத ஒரு மாரலா கொடுக்கணுங்கிறதுக்காக அதை ஒரு கற்பனை வடிவத்துல அழகான கதையா எழுதுறாரு. அதோடு சேர்ந்து கீதையினுடைய ஒரு கதை இருக்குது. அதுல நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைகளுக்கு ஆதாரம் இந்த ஞானம் இல்லாததுதான். அப்ப இந்த ஞானத்தை நாம எடுத்துக்கணும். தீர்வும் கொடுப்பாங்க இல்லையா? மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு ஸ்டோரி முடிச்ச பிறகு நம்ம சின்ன வயசுல மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு போட்டிருக்கோம். தீய நட்பு நம்மள என்ன பண்ணும்? மூழ்கடிக்கும். நல்ல நட்பு கரை சேர்க்கும் அப்படின்னு ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லிட்டு 2 வரியில் எழுதுவோம். அது போல பாரதத்தில் நிகழ்கின்ற பல விதமான பிரச்சனைகள், விஷயங்கள், சூழ்ச்சிகள், இந்த கதைக்கு பின்னாடி எந்த ஞானத்தை கொண்டால் நம்ம வாழ்க்கை பெர்ஃபெக்டா அமையும் அப்படின்னா அது கீதையினுடைய ஞானம். அந்த ஞானம் சங்கம யுகத்தில் நமக்கு பரமாத்மா கொடுத்த இந்த ஞானத்தின் துணுக்குகளாக அமைகிறது. பாருங்க, கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆத்மாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மா ஆத்மாவை யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப பெர்ஃபெக்டா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மாவை வெள்ளத்தால் அடித்து செல்ல முடியாது, நெருப்பினால் எரிக்க முடியாது. ம் இப்படி எல்லாமே இந்த ஆத்மாவுக்கான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஞானம் எப்படி திடீர்னு அந்த நேரத்துல வந்தது? ஏற்கனவே என்ன ஆத்மால இருக்குதோ அதுதான் வெளிப்படும். அந்த முழுமையான ஞானமானது இந்த சங்கம யுகத்துல நமக்கு எப்ப தேவைப்பட வேண்டுமோ அப்பொழுது பரமாத்மா கொடுக்கிறார். இன்னொரு விஷயம், இந்த கீதையானது கண்டிப்பாக இந்த சங்கம யுகத்தில்தான் கொடுக்கப்பட வேண்டும். அதை யாரால கொடுக்க முடியும்? யாரொருவர் ஞானத்தின் கடலாக இருக்கிறாரோ அவரால தானே இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன். இப்ப நானே ஒரு ஜனன மரண சக்கரத்துல வந்துட்டு நான் ஆத்மாவே வீழ்ந்துட்டேன். அப்ப எனக்கு ஞானம் இல்லாததுனால தானே வீழ்ந்தேன். அப்ப என்னால எப்படி தர முடியும்? எந்த ஒரு மனித ஆத்மாவினாலையும் ஆத்ம ஞானத்தை கொடுக்க முடியாது இல்லைங்களா? அப்படியே கொடுத்தாலும் முழுமையான ஞானமாக இருக்காது. இன்னைக்கு நாம இந்த பேசிக் கோர்ஸ்ல என்னெல்லாம் கத்துக்கிட்டோம்? இந்த சத்தியுகம்ங்கிறது எப்ப, திரேதாயுகம்ங்கிறது எப்ப, சத்தியுகம் திரேதாயுகம் சேர்ந்து சொர்க்கம் எப்படி இருக்கும், சொர்க்கத்துல வாழ்க்கை எப்படி இருக்கும், துவாபர யுகத்துல எப்ப பக்தி ஆரம்பிச்சது, தர்ம பிதாக்களினுடைய ரோல் என்ன, அவங்க எதற்காக வர்றாங்க, இந்த சிருஷ்டியில மனித ஆத்மாக்கள் எப்ப மக்கள் தொகை பெருகுது, ஏன் அந்த நேரத்துல மக்கள் தொகை அப்படி இருக்குது, ஏன் சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் மக்கள் தொகை கொஞ்சம்தான் இருக்குது. இப்படி எண்ணிலடங்கா கேள்விகளுக்கான பதில யார் ஒருவர் இந்த ஜனன மரண சக்கரத்துல வரலையோ, யார் ஒருவர் இந்த மொத்த உலக நாடகத்தின் டைரக்டராக இருக்கிறாரோ அவரால தானே சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஞானம்தான் இந்த கீதா ஞானம். புரியுதுங்களா? கீதா ஞானம் அப்படின்னா என்னன்னு கிளியரா? ஜூம்ல இருக்கிறவங்க சொல்லுங்க, கிளியரா? ஏதாவது கொஸ்டின் இருக்குதா இதுல? கீதையை சொன்னவர் யாரு? ஒரிஜினலா சொன்னது பரமாத்மா. அதுக்கப்புறம் துவாபரத்துல வியாசர் எழுதுறாரு. அப்போ ஒரிஜினல் யாரு? இப்ப ராமாயணம் கூட பாத்தீங்கன்னா வால்மீகி எழுதுறாரு. வால்மீகி எழுதுறாரு. அதுக்கப்புறம்
துளசிதாசர் ராமச்சரித்திர மனாஸ் எழுதுறாரு, கம்பர் கம்பராமாயணம்னு எழுதுறாரு. பல காலகட்டங்கள்ல எழுதுறாங்க. ஒரிஜினலா ஒருத்தர் தானே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாரு. அது போல இந்த ஆத்மாவின் பற்றிய ஞானம், இந்த சிருஷ்டி, இந்த படைப்பினுடைய ஞானம், படைப்பவரினுடைய ஞானம், இப்படி மொத்த ஞானத்தை கீதா ஞானம்ங்கிறோம். இப்ப புரியுதா கீதா ஞானம் அப்படின்னா? இப்ப உங்களை யாராவது கேட்டா கீதையின் ஞானத்தை கொடுத்தவர் யார், ஹூ இஸ் த சர்மனைசர் ஆஃப் கீதான்னு சொன்னா என்ன ஸ்கேப் சொல்லுவீங்க? கேட்டா என்ன சொல்லுவீங்க? கிருஷ்ணர் வந்து சத்தியுகத்துல தானே இருக்கிறாரு. ம். சத்தியுகத்துல நமக்கு இந்த ஞானம் தேவையே படலையே. ஆமா, ஞானம் தேவையில்லை. ம். அப்ப கீதையின் ஞானத்தை கொடுத்தவர் யார்? பரமாத்மா சிவன். இப்ப நீங்க இது ஞானம் கேட்டுட்டு இருக்கிறீங்களே, இதை யார் சொல்லி இருக்கிறா? நாங்க இப்ப சொல்றோம். எங்களுக்கு சொன்னது யாரு? பிரம்மா குமார் குமாரிகளுக்கு சொன்னது யாரு? ஆஹ் பிரம்மா பாபா வழியா இறைவன் சொல்றாங்க சிஸ்டர். இறைவன் பரமாத்மா, அவரை பரமாத்மா. சிவன் ஆஹ் அப்படின்னு சொல்றோம். ஆஹ் இஸ்லாம்ல அல்லாஹ் என்று சொல்கின்றோம். கிறிஸ்டியானிட்டில காட் ஃபாதர்னு சொல்றோம். அந்த சாக்ஷாத் பரமாத்மா சிவன் பிரம்மாவாய் மூலமாக அருளிய ஞானம், இந்த உம் பேசிக் கோர்ஸ்ல நீங்க கற்றுக்கொள்கின்ற இந்த ஞானத்தை தான் கீதா ஞானம்னு சொல்றோம். கீதா ஞானம்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ராஜயோக தியான கல்வி தான் கீதா ஞானம். இந்த கீதையின் ஞானத்தின் மூலமாகத்தான் தேவாத்மாவாக கிருஷ்ணரே ஆகின்றார். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரியுதா? அதாவது இந்த கலியுகத்தின் இறுதியில ஆத்மாக்கள் எல்லாருமே தன்னுடைய கீழான நிலையை அடையும் பொழுது, ஏன் கீழான நிலையை அடையறாங்க? ஆத்மாக்குள்ள நான் ஆத்மா அப்படின்ற ஞானம் இல்லாம போகுது. நான் தேகம், நான் இந்த ஷரீரம், நான் இன்னார், நான் இந்த தொழில் செய்கின்றேன், எனக்கு இந்த பதவி, நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளவு செல்வந்தன், நான் இந்த சமூகத்துல இப்படி அந்தஸ்து இருக்கிறேன். இது எல்லாமே என்ன? தேக உணர்வு. புரியுதுங்களா வரலட்சுமி சிஸ்டர்? தேக உணர்வு. புரியுது மேடம். இப்ப இந்த தேக புரியுது. உணர்வினுடைய ஆதாரத்துல தான் நமக்கு துக்கம். இது ஃபால்ஸ் ஐடென்டிட்டி இல்லையா? இது ஃபால்ஸ் ஆமா. ஐடென்டிட்டியா ட்ரூ ஐடென்டிட்டியா? நம்மளை இல்ல, பற்றிய ஃபால்ஸ் ஆ. ஐடென்டிட்டி. அப்ப இந்த ம். ஃபால்ஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு நமக்கு புரிய வச்சது யாரு? இந்த பரமாத்மா. ஞானத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த புரிஞ்சுட்டோம். ஞானத்தை சொன்னது யாரு? நம்ம பிரம்மா பாபா கதை கேட்டோம் இல்லையா? லேக்ராஜ் என்பவர் தன்னுடைய 60வது வயதுல பரமாத்மா சிவன் அவர் உடல்ல புகுந்து அவர் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானத்தினுடைய ஆதாரத்துல தான் நமக்கு தெரியுது இந்த கல்பமானது 5000 வருடம். இந்த சங்கம யுகம் முடியும் பொழுது விநாசம் நடக்கும், சத்யுகம் ஸ்தாபனை ஆகும், பழைய உலகம் அழிந்து புதிய உலகம் ஆரம்பமாகும். அது சிருஷ்டியினுடைய முதலாக கருதப்படுகிறது, ஆதி. நம்ம எல்லாரும் விநாசம் அடைந்து பரந்தாமத்திற்கு போவோம். அங்க போய் நம்மளுடைய ஆத்ம உலகத்துல, நம்மளுடைய வீட்டுல நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணுவோம். அப்ப நமக்கான நேரம் தருணம் வரும் பொழுது என்ன பண்றோம்? சத்யுகத்துல அந்தந்த ஆத்மாவினுடைய பேட்டரி எவ்வளவு சார்ஜ் ஆயிருக்கோ அதனுடைய அடிப்படையில இறங்கி வந்து நம்ம பார்ட்ட நடிக்கிறோம். இப்படித்தான் நம்மளுடைய ஆத்மாவினுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த 5000 வருட கல்பத்துல ஆத்மாவினுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் இப்படி சக்கரமாக நடக்குது. இந்த ஆத்மாவினுடைய எழுச்சி பரமாத்மாவின் மூலமாக நிகழ்கிறது. இந்த முழு ஞானத்தை தான் கீதா ஞானம் என்கின்றோம். இந்த கீதா ஞானத்தை நமக்கு பரமாத்மா தான் கொடுக்க முடியும். ஏன்னா பரமாத்மா தான் ஞானத்தின் கடல். ஏன்னா பரமாத்மாக்கு எந்த சாஸ்திரங்களையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. துவாபர யுகத்திலிருந்து வேதங்கள் சாஸ்திரங்கள் எழுதப்பட்டாலும் அந்த வேதங்கள் சாஸ்திரங்களினுடைய ஆதாரம் என்ன, மூலம் என்ன?
இந்த சங்கம யுகத்துல பரமாத்மா கொடுத்த ஞானத்தை எல்லாரும் கேட்பாங்க. ஆனா அவங்கவங்களுக்கு எது வேணுமோ அதுதான் எடுத்துட்டு போவாங்க. அப்படித்தான் சிஸ்டர் கூட அன்னைக்கு சொன்னாங்க, தர்ம பிதாக்கள் கூட பிரம்மா குமார் குமாரிகள் கிட்ட வருவாங்க. நான் ஆத்மான்ற பாடத்தை எடுப்பாங்க. ஏதோ ஒரு பாடம். அவர்கள் தர்ம பிதாவாக அவர்கள் துவாபர யுகத்துக்கு வரும் பொழுது என்ன ஞானம் தேவைப்படுதோ அந்த ஞானம் இந்த சங்கம யுகத்துல அவங்களுக்கும் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்ப கிருஷ்ணர் இந்த கீதையை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் இருந்த நேரத்துல துக்கம் அசாந்தி எதுவுமே இல்லை. சோ அதுதான் பாயிண்ட். கீதையானது எழுதப்பட்டது, அதாவது பகவத்கீதை என்று சொல்லப்படுகின்ற, இப்ப எல்லாரும் மத்தவங்க எல்லாம் படிக்கிறாங்க பாருங்க, மகாபாரதத்தினுடைய ஒரு பார்ட்டா கீதையை படிக்கிறாங்க இல்லையா, அந்த பகவத்கீதை கூட துவாபரத்துல வியாசர் மூலமாக எழுதப்பட்டது. அவருக்கு மகாபாரதம் எழுதும் பொழுது அவருக்கு காட்சிகள் கிடைத்தது. அந்த காட்சிகளினுடைய ஆதாரத்துல அவர் வடித்த கற்பனை கதை. அந்த கதையில பல விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க, பல குணாதிசயங்கள் இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த குணாதிசயங்கள் இருக்கின்ற மனிதர்களுக்கு பின்னாடி ஏன் அந்த மாதிரி அவர்களுக்கு குணாதிசயங்கள் இருக்குது, அது எல்லாவற்றிற்குமான ஒரே மருந்து என்ன அப்படின்னா ஆத்ம ஞானம். அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போர்ல, அதாவது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடக்க போகுது. போர் களத்துல யோசிச்சு பாருங்க, அர்ஜுனனுக்கு ஒரே பதைப்பதைப்பா இருக்குது, பதட்டமா இருக்குது. என்ன பதட்டம் அப்படின்னா, அந்த பக்கம் என்னுடைய பீஷ்ம பிதாமகர் இருக்கிறார், தாத்தா. எனக்கு எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த துரோணாச்சாரியார் இருக்கிறார். ம் விதுரர் இருக்கிறார். என்னுடைய பெரியப்பா பசங்க இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க. இவர்களை எதிர்த்து நான் எப்படி போர் புரிவேன்? அப்படின்னா உண்மையிலேயே துவாபரத்திலிருந்து கலியுகம் வரை நம்ம கூடவே வாழ்ந்த விஷயம் எது அப்படின்னா நம்மளுடைய அசுர சமஸ்காரங்கள். புரியுதுங்களா? மகாபாரதம்ங்கிறது நம்ம மனசுக்குள்ள ஏற்படுகின்ற போராட்டத்தை குறிக்கிறது. போர் வெளியே இல்ல, உள்ள உள்ள போர் ஏற்படுறதுனாலதான் ஆத்ம ஞானத்தை கொடுக்கறாரு. போர் நடக்கும் பொழுது எதுக்கு ஆத்ம ஞானத்தை அங்க உக்காந்துட்டு கொடுக்கணும்? ஏன் ஒரு ஒரு அர்ஜுனருக்கு மட்டும் கொடுக்கறாரு? இந்த கேள்வி எல்லாம் வருதா? அப்ப இவருக்கு இந்த 18 சாப்டர் சொல்லி முடிக்கிற வரை அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? போர்னா ஒரு ஆக்ரோஷமா வந்து வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு வருவாங்களா, இல்ல வந்து அவங்க பாட்டுக்கு அந்தந்த இடத்துல நின்னுகிட்டு அப்படியே நின்னுட்டு உட்காந்துருப்பாங்களா? கிருஷ்ணர் சொல்லி முடிக்கிற வரை அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துதா உங்களுக்கு? அப்படிதானே நம்ம ஆமாங்க படிச்சோம். சிஸ்டர். ம் ம். அப்ப இந்த கீதை அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஞானம். இந்த கீதா ஞானமானது எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும்னு வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட நம்ம முன்னிறுத்து வழக்காடுவோம். துவாபர யுகம் ஆரம்பிக்கும் பொழுது எல்லா ஆத்மாக்களும் பரந்தாமத்திலிருந்து கீழே இறங்கியே வரலையே. திரேதா யுகத்தினுடைய இறுதியில நம்ம என்ன சொன்னோம்? 33 கோடி ஆத்மாக்கள் தோராயமாக இந்த உலகத்துல, பூமியில. அப்ப துவாபர யுகம் ஆரம்பிக்கும் பொழுதும் கொஞ்சம் அத்தனைதான் இருக்கும். ஒண்ணுமே இல்ல. பாரதி பாடினார், இந்தியால 30 கோடி முகமுடையாள் எனில் மொய்ப்புற ஒன்றுடையாள். அவர் பாடும் பொழுது இந்தியாவுல மக்கள் தொகை எவ்வளவு இருந்தது? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? 30 கோடி. 30 கோடி. அதனாலதானே அப்படி பாடினாரு. ஆ. 30 கோடி முகமுடையாள் எனில் மொய்ப்புற ஒன்றுடையாள், செப்பும் மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள்னு அவரோட பாடல்ல. அங்கிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அப்பொழுது இந்தியால மக்கள் தொகை தோராயமாக 30 கோடின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப எவ்வளவு இருக்குது? 100 கோடி தாண்டிருச்சு. உலகத்தினுடைய மக்கள் தொகையினுடைய ரெஜிஸ்ட்ரிய பாருங்க. இந்த 100-200 வருடங்கள்ல பல மடங்கு பெருகி இருக்குது. அப்ப இவங்கெல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? எங்கிருந்து வந்தாங்க சொல்லுங்க? எங்கிருந்து வந்தாங்கப்பா? எங்கிருந்து வந்தாங்க? பரந்தாமத்துல இருந்து.
பரந்தாமத்திலிருந்து தானே வந்திருக்கணும். ஏன்னா பரமாத்மா ஆத்மாக்களை உருவாக்கல. பரமாத்மா அவர் ஒவ்வொரு நாள் உருவாக்கிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரா? கிடையவே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு 850 கோடி இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 850 கோடி இருந்தோம்னா அந்த 850 கோடி பேரு தான் பரந்தாமத்துல இருப்பாங்க. 850 கோடியும் பரந்தாமத்தை விட்டு ஒரே நேரத்துல இறங்க மாட்டாங்கல்ல? என்ன நினைக்கிறீங்க? இறங்குவாங்களா இறங்க மாட்டாங்களா? இல்லைங்க சிஸ்டர். ம். அவங்கவங்க சக்தி அலைவரிசைக்கு தகுந்த மாதிரி சத்தியுகத்துல கொஞ்சம் வைப்ரேஷன் அந்த ஒத்த அந்த சத்தியுகத்துக்கு வாழ்றதுக்கு தகுதியான ஆத்மாக்கள் அந்த யுகத்துக்கு வருவாங்க. வருவாங்க. அப்புறம் ஒவ்வொரு யுகமும் இப்படி வருவாங்க. ம். அப்போ ஒரு ஆத்மா கலியுகத்துல ஒரு ஆத்மா ஒரு பிறப்பு எடுப்பதற்கான ஆத்ம சக்தியை மட்டும்தான் பெற்றிருக்குது அப்படின்னா அந்த ஆத்மா ஒரே ஒரு பிறப்புக்கு தானே வரும். ஆனா சத்தியுகத்தின் ஆரம்பத்துல வர்ற ஆத்மா எத்தனை பிறவிகள் எடுக்குது டோட்டலா? 84 84 பிறவிகள். 84 பிறவிகள் தான் ஒரு ஆத்மா ஒரு கல்பத்துல மேக்சிமம் எடுக்கின்ற பிறப்பு. அப்ப துவாபரத்தினுடைய ஆரம்பத்துல கீதையின் ஞானம் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. மத்தவங்களுக்கெல்லாம் அந்த ஞானம் எப்படி போய் சேரும்? இன்னும் அவங்கெல்லாம் பரந்தாமத்துல எல்லாம் இருந்திருப்பாங்க. முக்கால்வாசி ஆத்மாக்களுக்கு மேல பரந்தாமத்துல இருப்பாங்க. துவாபர யுகத்துல வந்து அவர் சொன்னாருன்னா அப்ப மத்த ஆத்மாக்களுக்கு இந்த ஞானம் எப்படி போய் சேரும்? சரி, அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு மேலான ஞானத்தை துவாபரத்துல கொடுக்கறாருன்னே கூட வச்சுக்கோங்கப்பா. அதுக்கப்புறம் அந்த உலகம் பெட்டரா இருக்கணுமா ஒர்ஸ்டா இருக்கணுமா? சொல்லுங்க. பெட்டரா இருக்கணும். பெட்டர் எல்லாம் ஆயிருக்கணும். துவாபரத்துக்கு பிறகு என்ன யுகம் வந்தது? கலியுகம். கலியுகம் பெட்ரா துவாபரம் பெட்ரா? துவாபரயுகம். துவாபர யுகம். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது நமக்கு? கிருஷ்ணர் கீதையின் வந்து கீதையினுடைய ஞானமானது எப்பொழுது பரந்தாமத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் தன்னுடைய பார்ட்டை ப்ளே பண்ணுவதற்காக இந்த பூமிக்கு வந்த பிறகு அந்த ஆத்மாக்களும் ஐயோ பதீத பாவனா வாருங்கள், எங்களை வந்து பாவனமாக்குங்கள் அப்படி கதறி கூப்பிடுது. ஐயோ நான் இப்படி அசுத்தமா ஆனதுதான் இந்த துக்கத்திற்கு காரணம், என்னை தூய்மையாக்குங்கள் பரலோகத்தில் இருக்கின்ற பரமபிதாவே. அப்படிதானே கிறிஸ்டியானிட்டியில சொன்னாங்க. எங்களை பரிசுத்தமாக்குங்கள் தூய்மையாக்குங்கள்னு எல்லாரும் அப்படிதானே கூப்பிட்டாங்க. ம் உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய். எப்படி பாடணும் நம்ம பக்தியில? உழன்று திரிந்து கொண்டிருந்தேன், என்னை உத்தமனாக்குவதற்காக நீ வருவாய். அப்ப நம்ம இறைவனை கூப்பிட்டது நம்மளை உத்தமனாக்குவதற்காக, நம்மளை தூய்மையாக்குவதற்காக. ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம். அப்ப பெரும்பாலான ஆத்மாக்கள் பரந்தாமத்திலேயே இருக்குது. அது கீழவே இறங்கி வரல, தன்னுடைய சதோபிரதான நிலையிலிருந்து தமோ பிரதான நிலைக்கே வரல. அப்ப பரமாத்மா வந்து ஞானத்தை கொடுத்தா இது எவ்வளவு பெரிய ஒரு பார்ஷியாலிட்டி ஆகுமா ஆகாதா? சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் கொடுக்குற பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நாம இந்த ஒரு வழக்காடுறோம் இல்லையா, என் நம்மளுடைய சார்புல ஏன் வந்து துவாபரத்துல கீதை சொல்லப்பட்டிருக்க முடியாது அப்படிங்கிறதற்கான முதல் பாயிண்டா எடுத்து வைக்கிறோம். ரெண்டாவது, அவர் அப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த கீதையின் ஞானத்தை கொடுத்த பிறகு துவாபர யுகம் கலியுகமா ஆகக்கூடாது. இது ரெண்டாவது பாயிண்ட். அப்போ சங்கம யுகத்துல, அதாவது கலியுகத்தின் இறுதியில எல்லா ஆத்மாக்களும் பரந்தாம வீட்டிலிருந்து கீழே இறங்கி தன்னுடைய நடிப்பை நடித்து தன்னுடைய உயர்ந்த நிலையிலிருந்து கூட தாழ்ந்த நிலைக்கு போய் என்னை இந்த துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்காக நீ வா. நம்ம இந்த பாட்டை கூட ஏற்கனவே ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. இந்த பாடலை கூட நம்ம ஒரு தடவை ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். எல்லா ஆத்மாக்களும் இறைவனை எதற்காக தேடுனாங்க அப்படின்னா என்னை பாவனமாக ஆக்க வேண்டும். பாவனம்னா என்ன? தூய்மையாக ஆக்குவது. தூய்மைன்னா என்ன?
நான் ஆத்மா அப்படின்ற உணர்வுக்கு வரும் பொழுதுதான் ஆத்மா தூய்மையாகிறது. ம் இல்லையா? பாயிண்ட் புரியுதுங்களா? அதாவது பிரம்மா பாபாவினுடைய உடலில் சிவ பரமாத்மா அவதாரம் செஞ்சிருக்கிறாரு. பிரம்ம பாபாவினுடைய 84 பிறவிகளை இவர் ஒரு காட்சியாக கூட காண்பித்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஒரு ஞானத்தை பரமாத்மா அன்றி வேற யாராலையும் சொல்ல முடியாது. உலக நாடகத்தின் இயக்குனராக பரமாத்மா இருக்கிறாரு. அதுல கதாநாயகனாக கிருஷ்ணர் இருக்கிறாரு. ம்? கீதையினுடைய தந்தையாக, அதாவது தந்தைனா என்ன சொல்லுவாங்க? யாரு ஒரு விஷயத்துக்கு பிறப்பு கொடுக்கறாங்களோ அவங்கள தந்தைன்னு சொல்லுவாங்க. இப்ப கீதையின் பிறப்பு பரமாத்மா தந்தையின் மூலமாக நடக்கிறது. அதனால கீதையினுடைய தந்தை பரமாத்மா. ஆனா கீதையினுடைய நாயகன் யாரு? கிருஷ்ணர். ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, கீதையின் நாயகனே எனது கேள்விக்கு பதில் ஏதையா அப்படின்னு. அதாவது இந்த சங்கம யுகத்துல கீதையை முழுமையாக தனக்குள்ளே உள்வாங்கி தன்னை ஒரு பரிசுத்தமான தேவாத்மாவாக மாற்றுனதுனால அவர் கீதையினுடைய நாயகன். இவரு கீதையினுடைய தந்தை. யாரு? பரமாத்மா. ம்? பரமாத்மா இந்த கீதையின் ஞானத்தின் மூலமாக ஸ்ரீமத்தை கொடுக்கிறார். ஸ்ரீமத்னா என்ன அர்த்தம்? உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி. மத்துனா வழி, ஸ்ரீன்னா உயர்ந்த. நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான உயர்ந்ததிலும் உயர்ந்த வழிதான் ஸ்ரீமத். இதை கொடுப்பவர் பரமாத்மா. அந்த அதை கேட்டு அதன்படி நடந்தவர் கிருஷ்ணர். கிருஷ்ணர் கிருஷ்ணர் சத்யுகத்து கிருஷ்ணர் கிடையாது. அது நடப்பதன் மூலமாக கிருஷ்ணராக ஆனவர். கிருஷ்ணர் தன்னுடைய 84வது பிறவியில லேக்ராஜ்ன்ற சரீரத்துல இருக்கும் பொழுது இந்த கீதையின் ஞானத்தை, இந்த ஸ்ரீமத்தை கேட்டு அதன்படி நடந்து கிருஷ்ணராக மாறினார். ஓகே, இது கிளியருங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? கிளியர். Clear, ஓகே. sister. ஸோ இதோட நமக்கு இன்றைக்கான ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கான டைம். ஏதாவது இதுல இந்த பாடத்துல டவுட் இருந்தாலும் சரி, இல்ல ஜெனரலா ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னாலும் கேட்கலாம். ஓகே, ஸோ நாம திரும்பவும் ஒரு 2 நிமிடம் மெடிடேஷன் பண்ணிட்டு நம்ம இந்த கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம்.